அப்படிங்கிற படத்துக்கு எந்த மாதிரியான உணர்வோட வரணும், ஃபீலிங்கோட வரணும்? இல்லை பிரதர், இப்போது நிறைய பேர் டென்ஷனாக போயிட்டு இருக்காங்களே, ஓகே. அவங்க வந்து உட்காந்து பார்த்தாங்கன்னா ஸ்மைல் பண்ணிட்டு போவாங்க, அவ்வளோதான். இது ஒரு பக்கா ஃபன் மூவி. நம்ம எதிர்பார்ப்போட வந்தால் ஏன் நடக்கும்னு எனக்கு தெரில. எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே. இது பக்கா கமர்ஷியல். நான் வந்து இதில் சமூக கதையோ இல்லை வந்து எப்படி சொல்கிறது, அழுத்திட்டாங்க மெரிச்சிட்டாங்க அந்த மாதிரி கதையெல்லாம் நான் அதில் சொல்லலை. இது ஒரு பக்கா மூவி, ஒரு ஃபன் மூவி, அவ்வளோதான். ஓகே. ஸோ எதிர்பார்ப்பு இல்லாமல் எல்லோரும் வந்து பார்த்தாங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. இப்போ நீங்கள் இதில் வந்து டைரக்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 2 படம் சின்ன படமாக இருந்தாலும் பட்ஜெட் இருந்தாலும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு ப்ரொடியூசர்கிட்ட எப்படிப்பட்ட டைரக்டர் போய் கதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. இப்போ வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் டைரக்டராக வந்திருக்கீங்க. இது 2க்குமான ஒரு ஜேர்னி இருந்திருக்கும். இப்போ டைரக்டராக இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் நம்ம கதை சொல்லும்போது இந்தந்த பட்ஜெட் இப்படி சொல்லலாம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணலாம், இப்படி பிரம்மாண்டமாக அவங்ககிட்ட இந்த கதைக்களத்தை எடுத்துகிட்டு போகலாம், இப்படியெல்லாம் நான் உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ கொடுப்பேன்னு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை நம்ம ஆட் பண்ணியிருப்போம்ல. அது மாதிரி எதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்கிரிப்ட் வச்சுட்டு ப்ரொடியூசர் கிடைக்காம அலைஞ்சிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி இருந்தால் இந்த இன்டர்வியூ மூலமாக என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? இல்லை பிரதர், இப்போ ஆக்சுவலாக நம்ம ஒரு கதை வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபிலிமாக அதை எடுத்துக்கும். அதை எடுத்துக்கிட்டு அதை ட்ரை பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு 1000 மடங்கு கான்ஃபிடென்ட் இருக்கணும் அந்த சப்ஜெக்ட் மேலே. அப்போ தான் நீங்கள் அதை வச்சு மூவ் பண்ணணும். உங்களுடைய ஒரு கதை வச்சுருப்பீங்க, அந்த கதை எடுத்த உடனே ஒரு ப்ரொடியூசர் கேட்டு அதை பண்ண மாட்டாங்க. நீங்கள் சின்னதாக ஒன்று பண்ணணும், அதை சக்ஸஸ் பண்ணி காமிக்கணும். அப்போ தான் அவங்க அடுத்த கதையை அவங்க நம்பி பண்ணுவாங்க. ஸோ அதனால் சின்னதாக ஆரம்பித்தாலும் அதை அழகாக நேர்த்தியாக நம்ம பண்ணி கொண்டு போயிட்டு காமிச்சா அது ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் டைம் எடுக்கும். மேக்ஸிமம் ஒரு 3 இயர்ஸ் கண்டிப்பாக எடுக்கும். ஒரு 3 வருஷம் இல்லாமல் ஒரு கதையை நம்ம ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பிச் பண்ண முடியாது. இது கண்டினியூ